நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய தவறுகள் செஞ்சிருப்போம். ஆனா எல்லா தவறுகளுக்கும் ஒரு பிராயச்சித்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல சில தவறுகளை நம்ம செய்யும்போது அதற்கு பிராயச்சித்தமே இருக்காது. அதாவது அந்த தவறுகள் வந்து நமக்கு ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் அப்படிங்கிறது ஈடுகட்ட முடியாத விளைவுகளா இருக்கும். திரும்ப பெற முடியாத விளைவுகளா இருக்கும். அப்படிப்பட்ட விளைவுகள் வந்து நம்ம வாழ்க்கையில மட்டுமல்ல, கிரிக்கெட்லயும் தவிர்க்க முடியாது. குறிப்பா கிரிக்கெட் ஜாம்பவானான ஆஸ்திரேலியாவுக்கும் அது தவிர்க்க முடியாததுதான். அப்படி ஒரு நிகழ்வு தான் வந்து T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில நடந்திருக்குது. ஆஸ்திரேலியா அணி ஆப்கானிஸ்தான்கிட்ட தோத்தது தான் அவங்களுக்கு ஏற்பட்ட முதல் அடி இந்த உலகக்கோப்பையில. கிட்டத்தட்ட கடைசி 2 வருடமாக நடைபெற்ற எல்லா ஐசிசி சாம்பியன் போட்டிகளிலும் சாம்பியன் பட்டம் வென்ற ஆஸ்திரேலியா செமிஃபைனல் கூட தகுதி பெற முடியாம வெளியேறி இருக்காங்க. அதுவும் ஆப்கானிஸ்தானிடமும் இந்தியாவிடமும் தோத்து வெளியே போயிருக்கிறாங்க. இந்தியாவோட தோத்தது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை, சம பலமுள்ள அணி தான் அது. ஆனா பொதுவாக வந்து ஆஸ்திரேலிய அணி மற்ற அணிகளை போல், அதாவது ஜாம்பவான் அணிகளான இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், பாகிஸ்தான், இந்தியா இப்படி மாதிரியான நாடுகளை ஒப்பிடும்போது ஆஸ்திரேலிய அணி அவ்வளவு சீக்கிரம் கத்துக்குட்டி அணிகளோட தோக்காது. அவர்களுடைய முந்தைய வரலாற்றை நம்ம பார்த்திருக்கிறோம். அவ்வளவு எளிதா கத்துக்குட்டி அணியோட தோக்க மாட்டாங்க. எப்படியும் போராடி வெற்றி பெற்றுவாங்க. அதுக்கு கடைசியா நடந்த உலகக்கோப்பை 50 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில கூட நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட தோல்வியின் விளிம்பிற்கே சென்ற ஆஸ்திரேலிய அணி மேக்ஸ்வெல் வந்து தனியா ஆளா கொண்டு வந்து அந்த ஆப்கானிஸ்தான் அணியோட வெற்றி பெற்று கொடுத்தாரு. அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய, அதாவது அப்செட், கிரிக்கெட் உலகில் அப்செட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கத்துக்குட்டி அணிகள், மினோஸ் அப்படிங்கிற அணிகள் வந்து ஜாம்பவான் அணிகளை வீழ்த்தக்கூடிய அந்த நாள் அப்படிங்கிறது அப்செட் டே அப்படிம்பாங்க. அந்த அப்செட்னா வந்து அந்த அப்செட்டை அவ்வளவு சீக்கிரம் ஆஸ்திரேலிய அணி பெறாது. அப்படி இருக்கும்போது இந்த முறை படுதோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க ஆஸ்திரேலிய அணி. இன்னும் சொல்ல போனா ஆஸ்திரேலிய அணி தன்னுடைய அந்த நாக் அவுட் ஸ்டேஜுக்கு போகும்போது, செமிஃபைனலுக்கோ ஃபைனலுக்கோ போகும்போது யாருடைய வெற்றியும் எதிர்பார்த்து இருக்காது, யாருடைய தோல்வியும் எதிர்பார்த்து இருக்காது. தன்னுடைய சொந்த உழைப்பிலேயே வெற்றி பெற்று அந்த நாக் அவுட் ஸ்டேஜுக்கு சென்றுவாங்க. ஆனா இந்த முறை பங்களாதேஷ் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய அளவுக்கு பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டாங்க ஆஸ்திரேலிய அணி. அப்படி ஆஸ்திரேலிய அணிக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை ஏற்பட அவங்களுடைய ஆணவம் தான் காரணமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பேச்சுகள் வலைதளங்கள்ல போகுது. ஆனா ஆணவம் காரணம் அப்படிங்கிறது ஆஸ்திரேலிய அணியை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கடந்த 2 பத்தாண்டுகளாக மிகப்பெரிய உச்சத்துல கிரிக்கெட்ல இருக்கிறாங்க. முக்கியமான காரணமும் கூட அவங்களுடைய ஆணவமும் அந்த அதிகார தோரணையும் தான். அப்படிதான் அவங்க வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸ்லெட்ஜிங் அதிகமாக பண்ணுவாங்க. நமக்கு நல்லா தெரியும், 90களின் இறுதியிலையும் 2000 ஆரம்பங்கள்லயும் வந்து கடுமையான ஸ்லெட்ஜிங் முறையை கையாளுவாங்க ஆஸ்திரேலிய அணி. எதிரணி பேட்ஸ்மேனுடைய மனநிலையை வந்து குலைக்கும் விதமாக, அந்த மன உறுதியை குலைக்கும் விதமாக செயல்படுவாங்க ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்கள். ஃபீல்டர்கள் கூட பக்கத்துல போய் அவங்கள டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அது ஒன்றும் இன்னைக்கு புதுசா அப்படின்னா புதுசு இல்லை. ஆனா முக்கியமா பார்க்க போகும்போது எல்லா அணிகளுமே, அதாவது ஜாம்பவான் அணிகளான எல்லா அணிகளுமே வந்து கொஞ்சம் தடுமாற்றத்தை பார்க்க முடிஞ்சுது. நியூசிலாந்து அணி தோத்து வெளியேறி இருக்குது, பாகிஸ்தான் வெளியேறி இருக்குது. இன்னும் சொல்ல போனா தென்னாப்பிரிக்க அணி கூட நேபாளோட ரொம்ப ஒரு நூல் நிலையில தான் தப்பிச்சு வந்தாங்க. அப்படிப்பட்ட போட்டிகளா இருக்குது. இதுக்கு மெயின் காரணமா சொல்லப்படக்கூடியது இது எதுவுமே பேட்டிங் பிச் இல்லை அப்படிங்கிறது தான். இந்த உலகக்கோப்பை நடக்கக்கூடிய அதிகமான மைதானங்கள் வந்து பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமா இருப்பது தான் காரணம். எல்லா அணியுமே வந்து இந்த மாடர்ன் கிரிக்கெட்ல வந்து பேட்டிங்குக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்ததுனால வந்த விளைவு தான் இது. அப்படி இருக்கும்போது பந்து வீச்சாளர்களுடைய பலம் வந்து சிறிய அணிகளிடம் வந்து நம்ம தெளிவா தென்பட்டுச்சு. இங்கே சிறிய அணிகளின் பந்து வீச்சுகளுக்கு கூட ஜாம்பவான் அணிகள் வந்து திணறினதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அப்படி இருக்கும்போது வெற்றி 2 பக்கமும் காத்தாடி ஏதோ ஒரு பக்கம் வந்து போய் சேரும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தது. ஒரு சமதளம் அமைக்கப்பட்டிருந்தது. இதுவே பேட்டிங் பிச்சா இருந்தா 250 ரன் அடிச்சிருப்பாங்க. அந்த கத்துக்குட்டி அணிகளால அந்த 250 ரன்னை சேஸ் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். பந்து வீச்சுக்கு சாதகமான பிச்சுகளா இருந்ததுனால நிச்சயமா அது சம வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதுல அந்த டேல யாரு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ அவங்க வெற்றி பெற்றாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு. கிரிக்கெட்டுக்கு இது ஒரு ஆரோக்கியமான போக்கு தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில. இப்போ செமிஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இங்கிலாந்து இதுவரைக்கும் 2 முறை T20 உலகக்கோப்பையை கைப்பற்றிருக்குது. இந்திய அணி 1 முறை கைப்பற்றிருக்குது. அதாவது முதலாவது முறையாக நடைபெற்ற T20 உலகக்கோப்பையில தோனியின் தலைமையில 2007 வெற்றி பெற்றது. அதற்கப்புறம் வெல்லவே இல்லை. இங்கிலாந்து அணி 2 முறையும்,
சவுத் ஆப்பிரிக்கா அணி இது வரைக்கும் ஐசிசி நடத்தி எந்த டிராஃபியுமே வெள்ளையில, இதையும் வெள்ளையில. ஆப்கானிஸ்தான் அணி முதல் முறையாகத்தான் செமிஃபைனலுக்கே வந்திருக்குது. ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு. எப்படியும் இதுவரை ஃபைனல் போகாத ஒரு அணி கண்டிப்பா ஃபைனல் போக போகுது. அப்படி பார்க்கும்போது தென்னாப்பிரிக்க அணியும் ஆப்கானிஸ்தான் அணியும் அரையிறுதியில் மோதுறதுனால ஒரு அணி நிச்சயமாக ஃபைனலுக்கு போயிடும். ஆக இதுவரை ஃபைனலை அடையாத ஒரு அணி அடைய போறது உறுதியாயிட்டு. இங்கிலாந்தும் இந்தியாவும் ஏற்கனவே ஃபைனல் போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இல்லை யாரோ ஒருத்தர் தான் போக முடியும். ஆக இந்த முறை ஒரு புதிய சாம்பியன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்துல இந்திய அணியும் பலமாக இருக்கிறது, இங்கிலாந்து அணியும் பலமாக இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் ஏற்பட்டிருக்குது. ஜெயிச்சவங்களே மீண்டும் 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 ஜெயிக்காம எல்லாருக்குமான வாய்ப்புகளாக இது அமைஞ்சிருக்குது. இந்த உலகக்கோப்பை போட்டியில் இறுதிப் போட்டியில வெல்ல போவது யார் அப்படிங்கிறத நம்ம ரசிச்சு பார்க்கலாம். நிச்சயமா சுவாரஸ்யமான போட்டியாகத்தான் இந்த வர இருக்கிற அரையிறுதி போட்டியும் இறுதிப் போட்டியும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி.